இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் சிசிஎஸ் 363 சோஷியல் நெட்வொர்க் செக்யூரிட்டி. எல்லா யூனிட்லயுமே டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு. அதனால நான் ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டினாவது நீங்கள் படிச்சீங்கன்னா தான் ஒரு ஜஸ்ட் பாஸ் ரேஞ்சுக்கு போக முடியும். ஸோ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா key concepts and measures in network analysis, then applications of social network analysis. இந்த ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சிமாண்டிக் வெப் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் த சோஷியல் வெப். ஸோ இதில் வெப் 2.0 அதுல இருந்து வெப் 3.0 இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் கூட கேட்கலாம். தென் சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ். இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ ஒன் மோர் கொஸ்டின் ஒரு யூனிட்ல படிக்க முடியும் அப்படின்னா இந்த 5th கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் டு சிமாண்டிக் வெப் தென் லிமிடேஷன்ஸ் ஆஃப் கரண்ட் வெப். ஸோ இதை டெஃபினிஷன் மாதிரி 2 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். இப்போ யூனிட் 1ல இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா சிலபஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுல மொத்தமே 3 டாபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு 2 டாபிக்ஸை நல்லாவே கவர் பண்ணி படிச்சுட்டு போங்க. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எவால்யூஷன் ஆஃப் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வித் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். இந்த டாபிக்ல இருக்கிற சப் டாபிக்ஸோட இந்த கொஸ்டினை நல்லாவே படிச்சுக்கோங்க. தென் ஒன் மோர் டாபிக் வந்து கான்டெக்சுவல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் பிரைவசி ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அப்போ 3 டாபிக்ஸ்ல இந்த 2 டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எப்படியும் இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா extracting evolution of web community from a series of web archive, then methods for community detection and mining, then applications of community mining algorithms, then tools for detecting communities, social network infrastructures and communities, then detecting communities in social networks. ஸோ இந்த 5 பிக் கொஸ்டினுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இந்த யூனிட் 3ல இருந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு 6 மார்க் 7 மார்க் அந்த மாதிரி. ஸோ அதனால நான் இதில் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரெடிக்டிங் ஹியூமன் பிஹேவியர் ஃபார் சோஷியல் கம்யூனிட்டிஸ். இந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த எனேபிளிங் நியூ ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் அதில் உள்ள டெக்னாலஜிஸ். ஸோ இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரைவசி இன் ஆன்லைன் சோசியல் நெட்வொர்க்ஸ், தென் ட்ரஸ்ட் இன் ஆன்லைன் என்விரான்மெண்ட், தென் யூசர் டேட்டா மேனேஜ்மெண்ட், அதில் இன்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு 6 மார்க் 7 மார்க் அந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ்ல படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். தென் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. தென் இந்த யூனிட்ல டாபிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால பார்ட் சி கூட இந்த யூனிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா understand the access control requirements for social network, then enforcing access control strategies. இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போங்க. தென் the role based access control, host storage and network access control. இந்த கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தென் ஒன் மோர் கொஸ்டின் போட்டிருக்கேன், authentication and authorization in social network. இந்த 4 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். தென் ஃபயர்வால்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வேற சப்ஜெக்ட்ஸ்ல படிச்சிருப்போம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டியில வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயுமே இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த யூனிட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். இதுல யூனிட் 2 தான் ரொம்ப ஸ்மால் யூனிட். அதனால இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 5 வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியா படிச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் உள்ள யூனிட்ல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 4 or 5 கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போங்க. எப்படியும் அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.